ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட் பிளான் போட போகிறோம். ஒரு 25,000 சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு கண்டிப்பாக ஒரு சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். 25,000 சம்பளத்தில் நம்மளால கண்டிப்பாக 38 லட்சம் சம்பாதிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ நம்ம எப்படியெல்லாம் ஒரு 25,000 சேலரியில் சேமிப்பு மட்டுமே ஒரு 38 லட்சத்துக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எப்பவுமே பட்ஜெட் பிளான் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வர சேலரி எவ்வளோ, போன மாதம் நான் எவ்வளோ சேலரி வாங்கினேன், ஏன்னா வேரி ஆகும். ஒரு மாதம் 24,000 கூட வந்திருக்கலாம், ஒரு மாதம் 23,000 கூட வந்திருக்கலாம். நமக்கு அந்த மாதிரி வரும்போது நம்ம போன மாசத்தோட சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த மாசத்துக்கு எனக்கு 25,000 சம்பளம் வந்திருக்கு. நான் இதுல எவ்வளவு சேமிக்க போறேன் அப்படின்னா, என்னோட சேலரியில இருந்து ஒரு 7,000 எடுத்து வச்சிடுறேன். இப்போ 7,000 25ல ஒரு 7,000 போயிடுச்சு. என்னோட சேலரியில இருந்து, என்னோட சம்பளத்துல இருந்து ஒரு 7,000 7,000 ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் எனக்கு எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18,000 என்னோட சம்பளமா நான் நினைச்சுக்கணும். 18,000 என்னோட சம்பளமா நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா 25,000 சம்பளத்துல 7,000ன்றது சேவிங்ஸா எடுத்து போட்டுட்டேன். மிச்ச சம்பளமே எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, 18,000. இந்த 18,000 நான் எப்படி என் குடும்பத்தை, என் ஃபேமிலிலேயே ரன் பண்ணுவேன், என் குடும்பத்தை எப்படி நான் பாதுகாப்பேன் அப்படின்றது தான் இந்த 18,000 நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்திருக்க சேலரி பார்த்தீங்கன்னா, சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000. இப்போ நான் ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வாடகை இருக்கிற மாதிரி வீட்டுக்கு தான் நான் போகணும். ஏன்னா பசங்களை படிக்க வைக்கிற செலவு இருக்கும், எனக்கு வீட்டை பார்த்துக்கணும், வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்படின்ற நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. அப்போ ஒரு 5,000 ரெண்ட்டுக்கு நான் போகிறேன். க்ராசரி பார்த்தீங்கன்னா, மல்லிகை பொருள் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நான் 20,000 சேலரிக்கு போடும்போது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு க்ராசரி தான் சிஸ்டர் நீங்க போடுற இதுல பத்தலை அப்படின்னாங்க. அதனால இந்த மாசம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2,500 சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மளிகை சாமான் ஆகுது அப்படின்ட்டு நான் அவ்வளோக்கு போட்டிருக்கேன். 2,500 நமக்கு மளிகை சாமான் ஆகுது. ஒரு 3,000 வரையும் கூட வச்சுக்கோங்க, இதுல இடிக்காது. இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிங்கன்னா ஒரு 2,500 3,000 எனக்கு மளிகை சாமானுக்கு ஆகுது, செலவாகுது. கிராசரிக்கு, ப்ரொவிஷன்ஸ்க்கு. இபி பில் பார்த்தீங்கன்னா மாசம் கட்ட மாட்டோம், 2 மாசம் ஒரு வாட்டி கட்டும் போது இந்த மாசத்துக்கு நான் 500 எடுத்து வைக்கிறேன். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா காய்கறி நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும். கண்டிப்பா உங்க வீட்லயே மோஸ்டா எங்க இருக்கு கீரை போட்டுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கீரை, அப்புறம் இந்த கத்திரிக்காய், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஈஸியா விளையும். அந்த மாதிரி இடத்துல நீங்க கீரை, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன காய் போட்டிங்கன்னா கூட நமக்கு ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் வீட்லயே இருந்து எடுத்து சமைக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வார சந்தை போடுவாங்க இல்லையா, சந்தை இருக்கிற இடத்துல நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். இப்ப காய் பாத்தீங்கன்னா 200 போட்டிருக்கேன். மோஸ்டா காய் வாங்குறத விட கீரை அதிகமா சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது. முருங்கை இலையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால முருங்கை இலையிலலாம் நீங்கள் நிறைய வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்லேயே மாடியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு முருங்கை மரம் கூட நம்ம மாடியில் கூட வச்சுக்கலாம். அதில் வர முருங்கை செடியில் வர இலை, வாழைப்பூ, இதுல எல்லாம் நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். அதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வாரத்துக்கு 200 போட்டிருக்கேன், 4 வாரத்துக்கு 800 ஆகுது. நான்வெஜ் பாத்தீங்கன்னா போன வாட்டி போட்ட மாதிரி 150 ஃபிஷ் போட்டேன். இந்த வாட்டி வீட்டுல பெரியவங்க இருக்கலாம் யாராச்சும் இருந்தா அப்படின்னா ஒரு 200 மீன் போட்டிருக்கேன், 450 சிக்கனு, எக்கு போட்டிருக்கேன், 500 பாத்தீங்கன்னா மட்டன் போட்டிருக்கேன், 300 பாத்தீங்கன்னா ப்ரானு பிளஸ் சிக்கனு, முட்டை. இப்ப 10 முட்டை 70 விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஹோல்சேல் கடையில வாங்கிக்கலாம். ஒரு 1,450 போட்டிருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு மட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அரிசி மூட்டையோட விலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 1,500 1,600 வருது. நீங்க பாத்தீங்கன்னா 1,500 அரிசி மூட்டை போட்டிருக்கேன். மோஸ்டா நீங்க அரிசி மூட்டை தனியா விற்பாங்க இல்லையா, மளிகை கடையில எல்லாம் வாங்காதீங்க, ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஹோல்சேல் கடை மாதிரி இருக்கும் இல்லையா அரிசி மூட்டைக்குன்ட்டு, அந்த மாதிரி இடத்துல வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இப்ப 1,500 பத்தலை அப்படின்னா கூட இந்த பட்ஜெட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நீங்க எடுத்துக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு ஒரு 600 போட்டிருக்கேன். இப்ப சிலிண்டரோட விலை பாத்தீங்கன்னா 800 வந்துச்சு, 800 சில்லற வந்துச்சு. அதனால சிலிண்டரோட விலை கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் நான் தாராளமா ஒரு மாசத்துக்கு 600 போட்டிருக்கேன், 2 மாசத்துக்கு 1,200 வச்சிருக்கோம். மிச்ச அமௌண்ட் நீங்க சேவிங்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா பழம் பொறுத்தவரையும் 200 போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு.
திராட்சையோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால திராட்சை வாங்கிக்கோங்க, பலாப்பழம் வாங்கிக்கோங்க, தர்பூசணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி நிறைய சாப்பிடுங்க. இப்போ திராட்சை வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறதால நீங்கள் நிறைய வாங்கிட்டு ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, காஞ்ச திராட்சை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப சாமான்ல காஞ்ச திராட்சை போட வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம பசங்களுக்கும் கொடுக்கறதுக்காக காஞ்ச திராட்சை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்ச திராட்சை எல்லாம் கூட நீங்களே வீட்டுல செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப கிரேப்ஸோட விலை ரொம்ப கம்மியா இருக்கிறதால நீங்க நல்லா வீட்டுல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேபிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எப்பயும் போடுற மாதிரி ஒரு 250 ரூபாய் கேபிளுக்கு போட்டிருக்கேன். பால் பாத்தீங்கன்னா 23 ரூபாய் ஆவின் பால் பாக்கெட் 30 நாளுக்கு அப்படின்னா கூட 690 ரூபாய் ஆகுது. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகுது அப்படின்னா கூட ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் போட்டிருக்கேன். பிளஸ் 1000 ரூபாய்க்கு பாலுக்கு வரையும் போட்டிருக்கேன். ரேஷன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் போட்டிருக்கேன். ரேஷன்ல இருக்கிற அரிசியை பொறுத்தவரையும் நம்ம அரிசியில இட்லி போட்டுக்கலாம், தோசை போட்டுக்கலாம், இன்னும் ஊத்தப்பம் செஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இடியாப்பம் செஞ்சுக்கலாம். ரேஷன்ல கொடுக்குற அரிசியை வந்து சல்லடை பண்ணிட்டு அந்த சல்லடையில வர சின்ன சின்ன அரிசி இருக்கு இல்லையா, அதை மிக்சியில போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட உப்புமா செஞ்சுக்கலாம். கோதுமை தராங்க, கோதுமையில சப்பாத்தி கொஞ்சம் மில்லட் சேர்த்து நமக்கு ஹெல்த்தியா கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கலாம். மோஸ்டா ரேஷன்ல கொடுக்குற 100 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன டிஃபன் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நீங்க வீட்லயே செஞ்சு வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு இவ்வளவு பொருள் வந்து நம்ம டிஃபன் செய்ய முடியும் அப்படின்னா அது வந்து நீங்க பாத்துக்கோங்க. எது எல்லாம் உங்களால கம்மிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் கம்மிப்படுத்தி நம்ம எப்படி எல்லாம் மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், நமக்கு செலவும் அதிகமா இருக்காது ரேஷன்ல வாங்குற பொருளா இருந்தா. மெடிக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். இன்னொன்னு பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட இந்த நான் பட்ஜெட் போடுறது பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் போட போறோம் சேலரியில. வேணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட பட்ஜெட். சரிங்களா, 18000 ரூபாய் தான் நம்மளோட பட்ஜெட். இதுல வேணும் அப்படின்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மிச்சப்படுத்தணும்னு நினைச்சாலும் நீங்க மிச்சப்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,490 ரூபாய், 16,490 rupees எனக்கு செலவாகுது. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட வேற எதுக்காச்சும் தேவைப்பட்டா கூட எடுத்துக்கோங்க. ஒரு 500 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ராவா வந்து பழத்துக்கு தேவைப்படுது, காய்க்கு தேவைப்படுது, பெட்ரோலுக்கு தேவைப்படுது, இல்ல அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்படுதுன்னா கூட எடுத்துக்கோங்க. மிச்சம் 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த 1000 ரூபாயில இருந்து மில்லிகிராம்ஸ்ல கோல்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா கூட எடுத்துக்கோங்க. இல்ல மில்லிகிராம்ஸ்ல எனக்கு வாங்குறது நஷ்டமா இருக்கும் அப்படின்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு இந்த 1000 ரூபாய் சேமிச்சா கூட ஒரு 1 கிராம்ல வந்து கோல்டு காயினா வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 1000 ரூபாவை வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு பின்னாடிக்கு வந்து எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது இந்த காசு அப்படின்னும் போது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உண்டியல் சேவிங்ஸா இதை பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட் நீங்க என்னென்ன சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல இருந்து சேவ் பண்றதா சொல்லல. இப்ப 7000 ரூபாய் வந்து சேவிங்ஸா நம்ம தனியா எடுத்து வச்சுட்டோம். இந்த 7000 ரூபாய் சேமிப்புல இருந்து உங்களுக்கு இந்த மாசம் நான் இப்ப போட்டிருக்க பட்ஜெட்ல வந்து ரெண்ட் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து உங்க பசங்களோட ஸ்கூல் ஃபீஸா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரெண்ட்டும் இருக்கு ஸ்கூல் ஃபீஸா இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த 5000 ரூபாய் சேவிங்ஸ்ல போட்டுறீங்க இல்லையா, அப்ப ஸ்கூல் ஃபீஸ்க்கு 7000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் எடுத்து வைக்கிறேன். கோல்டு ஸ்கீமுக்காக ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். ஆர்டிக்காக ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பொறுத்தவரையும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கும் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கும் ஒரு 500 ரூபாய், ஒருவேளை பொண்ணு இருக்கலாம் இல்ல பையன் இருக்கலாம் அப்படின்னும் போது ஒரு 500 ரூபாய் எடுத்துக்காங்க. இல்ல 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா நீங்க ஆர்டியோ எதையோ ஒன்று குறைச்சிட்டு 2 பசங்க பேர் மேலேயும் ஒரு 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரையும் போட்டுக்கலாம். இல்ல டேர்ம் பாலிசி ஏதாச்சும் போடுறதா இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம். ஒரு 500 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒரு 7000 ரூபாய் சேவிங்ஸை பிரிச்சு சேமிச்சிங்க அப்படின்னா கூட இந்த 7000 ரூபாய்க்கு இவ்வளோ சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ட்டு நம்மளோட வீட்டு செலவுகள்ல இருக்கு இல்லையா, அதுல இருந்து உங்களால எடுக்க முடிஞ்ச ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்ன்ட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வைக்க முடியல அப்படின்னா கூட ஆர்டியை வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ரெண்ட் கிடையாது, இந்த 7000 ரூபாயும் சேவ் பண்ண போறேன், உங்களுக்கு வந்து ரெண்ட் கிடையாது, ஸ்கூல் ஃபீஸும் மற்ற செலவு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தம் நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வந்து நம்மளோட சேமிப்பு. வீட்டோட வாடகை பாத்தீங்கன்னா ஒரு 5000, மொத்தம் 12000 ரூபாய். இதுலயே நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம், உங்களோட சேவிங்ஸும் 12000 ரூபாய்ல பண்ணிக்கலாம். நீங்க சேமிக்க போற தொகை பாத்தீங்கன்னா ரெண்ட் இல்ல அப்படின்னா 12000 ரூபாய் நீங்க சேமிப்பீங்க 25000 ரூபாய் சம்பளத்துல. இப்போ உங்களுக்கு ரெண்ட் கிடையாது ஆனா ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்ட் செலவை வந்து ஸ்கூல் ஃபீஸ்ல எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு 7000 ரூபாய் வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வந்து கோல்டு ஸ்கீமா போட்டுருங்க. ஒரு 3000 ரூபாய் ஆர்டிஓ ஒரு 1000 ரூபாய் போட்டுருங்க. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 1000 ரூபாய் போட்டுறீங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஒரு 1000 ரூபாய் போட்டுறீங்க.
இன்சூரன்ஸ்ல ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க, இது வரையுமே உங்களால 7000 rupees ஈஸியா சேமிக்க முடியும். பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரெண்ட் இல்ல அப்படின்னாலே உங்களால ஒரு மாசத்துக்கு 12000 ரூபாய் சேமிக்க முடியும் 25000 ரூபாய் சம்பளத்துல. இப்ப ரெண்ட் இருக்கு அப்படின்னா கூட உங்களால ஒரு மாசத்துக்கு 7000 ரூபாய் சேமிக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்தவரையும் வீட்டு சேமிப்பா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து ஆர்டியா நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாச செலவு எவ்வளோ, சேமிப்பு எவ்வளோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னா, மந்த்லிக்கு நமக்கு மாசம் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு வேலை ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், மொய் வைக்கிற காசா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு செலவு வரும்போது நம்ம வந்து இந்த ஆர்டி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சோம் அப்படின்னா கூட அதுல இருந்து நம்ம எடுத்து சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிச்சம் ஆகுது பாத்தீங்களா, 16,490 ரூபாய் தான் ஆகுது மிச்சம். 1500 ரூபாய் வந்து 1510 ரூபாய் வந்து நமக்கு மிச்சம் ஆகுது. இந்த அமௌண்ட் எல்லாம் கூட நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கூட சேமிச்சு வச்சுக்கலாம். வீக்லி எக்ஸ்பென்சஸ் தனியா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். மந்த்லி வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து டெய்லி எழுதிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு தெரியாது. இதுவே நீங்க வீக்லி எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, வாரம் இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஐயோ இதுல நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்னோட தேவையில்லாத செலவை, நான் ஏன் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதுல ஏன் ஆன்லைன்ல இவ்வளோ ஆஃபர் போட்டாங்கன்னு போய் வாங்கிட்டேன் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸை நீங்க பார்த்து பிரிச்சு சேமிச்சுக்கலாம். இப்போ ஒரு 7000 ரூபாய் அப்படின்னா கூட உங்களால ஒரு செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணா கூட 38 லட்சம் நம்ம சேமிப்போம். இதுவே பிபிஎஃப்ல அப்படின்னா 22 லட்சம் நம்ம சேமிப்போம். நான் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ற ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னா கூட ஒரு 14 லட்சம் ரூபாய் உங்களால ஈஸியா சேமிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா என்னோட மார்ச் மாசம் 2021 வருஷம். எப்பவுமே இந்த மாதிரி டைலி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து என்னென்ன செலவு தேவையில்லாததெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து நான் வந்து 25000 ரூபாய் என் ஹஸ்பண்ட் வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சேடு கடையில எழுதுற வேலை, இந்த மாதிரி எழுதுற வேலை செய்வேன். அதுக்கு வந்து ஒரு 900 rupees வந்து சேடு வந்து மாசம் எனக்கு தருவாங்க சேடு கடையில. அது ஒரு அமௌண்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா 25,000 மொத்தம் 26,000 வருது. மொத்தம் பாத்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி 2021 வருஷம் பாத்தீங்கன்னா 25,900 மொத்தம் 26,000 வருது அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து டெய்லி வந்து 5ஆம் தேதி இவ்வளவு செலவாச்சு அப்படின்னு எழுதி வைக்கிறேன் இல்லையா, அந்த எழுதி வைக்கும் போது எனக்கு எங்க போதுன்னே தெரியல. அப்பெல்லாம் 500 ரூபான்றது பிஸ்கெட்டுக்கு இதுக்கெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணேன். அப்போ வந்து 500 ரூபாய் அப்படின்றது செலவாயிடுச்சு அப்படின்னு மட்டும் கணக்கு எழுதி வச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு பெருசா தெரியல 500 ரூபாய் நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்ணிருக்குமே அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா ஷாப்பிங் போயிருக்கேன், பிஸ்கெட் வாங்கியிருக்கேன், ஒரு 500 ரூபாய்க்கு இவ்வளவு செலவு பண்ணுவாங்களா ஒரு நாளைக்கு அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வார செலவு பண்ணியிருக்கேன், பிஸ்கெட்டுக்கன்ட்டு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கேன், ஸ்நாக்ஸுக்கன்ட்டு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கேன், பழத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்து நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். வந்து நான் பண்ற தப்பு எனக்கு தெரிஞ்சது, நான் பண்ற சேவிங்ஸும் எனக்கு புரிய வந்தது. நமக்கு இவ்வளோ சேலரி கிடைக்குது, இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்மளால ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து 2021 நான் பண்ண மிஸ்டேக்ஸ். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப டெய்லி வந்து இந்த மாதிரி எழுதி வைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு தெரியல அந்த தப்பு. இப்ப வீக்லி மந்த்லி வந்து என்னோட சேவிங்ஸை பிரிச்சுட்டேன். ஒரு பிரிச்சக்கப்புறம் எனக்கு வந்து தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்கிட்டு என்னோட சேவிங்ஸை அதிகப்படுத்திக்கிட்டேன். அக்கௌண்ட்ல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது கூட நான் எழுதுவேன். எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்றது கூட எழுதுவேன். அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 24,000 இருக்கு. அதுக்கப்புறம் 23,000 ரூபாவா மாறிச்சு. 12ஆம் தேதி 22,000 ரூபாவா மாறிச்சு. அதுக்கப்புறம் பேபிக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சா மட்டும் போதாது, நம்ம வந்து நோட் பண்ணிடுவோம், ஆனா எவ்வளவு தப்பான செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவு செலவாயிருக்கு, இவ்வளவுதான் நான் செலவு பண்ணணும் அப்படின்றது, காய்கறிக்கு இவ்வளோ, கறிக்கு இவ்வளோ, பிஸ்கெட்டுக்கு இவ்வளோ, பாலுக்கு இவ்வளோ அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம வந்து அதுக்கு மேல வந்து தேவையில்லாத செலவா பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமான செலவு. ஏன்னா நம்ம பால்ன்றது டெய்லி குடிக்கணும், கால்சியம் சத்து வேணும் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம கத்துக்கணும். நம்ம எழுதி வச்சா மட்டும் போதாது, நம்ம பண்ற தப்பையும் நம்ம வந்து சீக்கிரமா திருத்திக்கணும். அப்பதான் நம்ம சேவிங்ஸை வந்து பண்ண முடியும். நான் வந்து இப்போ என்னோட பட்ஜெட்டை வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.